வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லட்சுமி நாராயணன் and நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Groww தமிழ் யூடியூப் சேனல். நீங்க நம்மளோட காணொளிகளை முதல் முறையா பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிருங்க. கீழ இருக்கிற அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க தினமும் போஸ்ட் பண்ற எல்லா காணொளிகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். டாடா குரூப் அப்படிங்கிற பெயரை கேட்டோன்னே உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வருதுங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். எனக்கு வணிகம் அருமையாக செய்வாங்க டாடா குரூப்பு. அவங்க வணிகத்தை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இல்லாமல் இந்தியாவும் வளரணும், அவங்க கூட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸும் வளரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வருதுங்க. இது ஃபிலாந்த்ராப்பியாக இருக்கலாம், எத்திக்ஸாக இருக்கலாம், கார்ப்பரேட் கவர்னன்ஸாக இருக்கலாம். நம்ம இந்தியர்களால் நம்ம டாடா குரூப் அப்படிங்கிற ஒரு பெயரை கேட்டாலே ரொம்ப ப்ரைடாக சொல்லுவோம், ஏன்னா டாடா குரூப் சூப்பருங்க அப்படின்ட்டு. கரெக்டா? இந்த ரீசன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா குரூப்போட லீடர்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அதோட ஏர்லி ஸ்டேஜஸில் இருந்திருக்குங்க. அது ஜம்ஷெட்ஜி டாட்டாவாக இருக்கட்டும், ஜேஆர்டி டாட்டாவாக இருக்கட்டும், ரட்டன் டாட்டாவாக இருக்கட்டும், இல்லை கரண்ட் சேர்மனான நட்ராஜன் சந்திரசேகரனா இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கும் நிறைய நிறுவனங்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே டாடா குரூப்பையே சேர்ந்ததுங்க. நமக்கு இந்த நிறுவனங்கள் பேரெல்லாம் நல்லாவே தெரியும். டிசிஎஸ், டாடா ஸ்டீல், டாடா மோட்டார்ஸ், டாடா கெமிக்கல்ஸ், இது எல்லாமே. இந்த நிறுவனங்கள் எல்லாம் எல்லா செக்டர்ஸ்லையுமே கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க. டாடா குரூப் நிறுவனங்கள் வெறும் அந்த நிறுவனம் மட்டும் வளரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இல்லாம அந்த நிறுவனத்திற்கு வேலை செய்யும் மக்களும் வளரணும், அது மட்டும் இல்லாம ஷேர் ஹோல்டர்ஸான நமக்கும் நல்ல வெல்த் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் எப்பவுமே இந்த நிறுவனம் போயிட்டு இருக்கு. பிரசன்டா இந்த பெரிய அப்புறம் ஓல்டஸ்ட் குரூப் நம்மளோட கண்ட்ரியில் இருக்கிற இந்த டாடா குரூப் உடைய குரூப் சேர்மனான மிஸ்டர் என் சந்திரசேகரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா குரூப்பை ஃபியூச்சர் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ நிறைய டாடா குரூப் உடைய கம்பெனி லிஸ்ட் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 29 கம்பெனிகள் இருக்கு. அந்த நிறுவனங்கள் எல்லாத்தையும் 15 ஆக்கணும் சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி இந்த ஒர்க்கையும் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டாடா குரூப் அவங்களுடைய ஸ்டீல் பிசினஸ் கன்சாலிடேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 7 மெட்டல் கம்பெனி இருக்குங்க டாடா குரூப்புக்கு. இது எல்லாமே மர்ஜ் ஆகி டாடா ஸ்டீல் அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த கன்சாலிடேஷன் மூலமா டாடா குரூப் லீனா இருக்கணும், சினர்ஜெட்டிக்கா ஒர்க் பண்ணணும், எஃபிஷியன்சி என்ஹான்ஸ் பண்ணணும், அப்பதான் நிறுவனம் நல்லா வளரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இது பண்றாங்க. ஓகேங்களா? 29 லிஸ்டட் கம்பெனிகள் இருக்கு டாடா குரூப்புக்கு. 5 டசனுக்கும் மேல குட்டி குட்டி அன்லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்கு. 100க்கும் மேல சப்சிடரிஸ் இருக்கு. 10 செக்டர்ஸ்ல இருக்குதுங்க. என்ன டவுட்டும் இல்லைங்க, டாடா குரூப் தான் இந்த கன்சாலிடேஷன் மூலமா அவங்களுடைய வணிகத்தை லீன் ஆக்குறாங்க அப்படிங்கிறது. நிறைய லிஸ்டட் கம்பெனிஸ், அதாவது டாடா குரூப்டைய லிஸ்டட் நிறுவனங்களுடைய பெயர்ல டாடா அப்படிங்கிற ஒரு நேம் வராது. அதனால நமக்கு அந்த நிறுவனங்கள் டாடா குரூப்பை சார்ந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது. அந்த மாதிரி 5 நிறுவனங்கள், எந்தெந்த நிறுவனங்கள் டாடா குரூப்போடது பட் உங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி 5 நிறுவனங்களை பற்றி தான் இன்னைக்குடைய காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். Groww தமிழுக்கு ஒரு அருமையான இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது. மறக்காமல் எங்களை அங்கேயும் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கோட காணொலிக்குள்ளே நம்ம போகலாம். டாப் 5 அன்னோன் டாடா ஸ்டாக்ஸை பற்றி தான் இன்னைக்குடைய காணொலியில் நம்ம பார்க்க போகிறோங்க. முதல் நிறுவனம் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல் நிறுவனத்துடைய பெயர் டின் பிளேட் கம்பெனி ஆஃப் இந்தியா, TCILங்க, டின் பிளேட் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட். டின் பிளேட் கம்பெனி டின் கோட்டட், அதுக்கப்புறம் டின் ஃப்ரீ ஸ்டீல் ஷீட்ஸ் எல்லாம் தயாரிப்பு செய்கிறாங்க. இந்த நிறுவனம் தான் டின் பிளேட் ப்ரொடக்ஷனில் இந்தியாவிலே லீடிங் ஆளாக இருக்காங்க. 74% இந்த நிறுவனத்துடைய ரெவென்யூ டொமஸ்டிக் மார்க்கெட்டில் இருந்தும் 26% இந்த நிறுவனத்துடைய ரெவென்யூ எக்ஸ்போர்ட் மூலமாகவும் வருது. டின் பிளேட் கம்பெனி ஒரு டாடா ஸ்டீலுடைய சப்சிடரிங்க. டாடா ஸ்டீல் இந்த நிறுவனத்தில் 74.96% ஓன் பண்றாங்க. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் லேட்டஸ்ட் மர்ஜர் சொல்லியிருந்தாங்கல்ல, டாடா ஸ்டீல் லாங் ப்ராடக்ட்ஸ், டாடா மெட்டாலிக்ஸ், TRF இந்தியன் ஸ்டீல், அப்புறம் வயர் ப்ராடக்ட்ஸ், டின் பிளேட் கம்பெனி ஆஃப் இந்தியா, டாடா ஸ்டீல் மைனிங், அதுக்கப்புறம் SNT மைனிங், இது எல்லாமே மர்ஜ் ஆகி டாடா ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு பெயருக்குள்ள வரப்போகுது. டின் பிளேட் அருமையான சப்போர்ட் கிடைச்சிருக்குங்க அதோட பேரண்ட் கம்பெனியான டாடா ஸ்டீல் கிட்ட இருந்து. இந்த நிறுவனத்துக்கு ரிசர்ச், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் சப்போர்ட் எல்லாம் டாடா ஸ்டீல் யூரோப் கொடுத்துருக்கு. யூரோப்ல டாடா ஸ்டீல் யூரோப் தான் டின் பிளேட் மேனுஃபேக்சரிங்ல லீடிங்கா இருக்காங்க. ரீசெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, 15% எக்ஸ்போர்ட் டியூட்டி இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்ல அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த நிறுவனத்துடைய ரெவென்யூல கொஞ்சம் பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்கு. இந்த ரெவென்யூ இன்னும் கொஞ்சம் போயிட்டே இருந்துச்சு, இந்த பர்டிகுலர் 15%னா ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாகும், ப்ராஃபிட்டபிலிட்டியும் கம்மியாகுங்க. இப்போ இந்த நிறுவனத்துடைய சில கீ ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸை நம்ம பார்க்கலாம். நாங்கள் 2 டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த நிறுவனத்துடைய பங்கை ஒரு டெக்னிக்கல்
பெர்ஸ்பெக்டிவ்லையும் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். 2 டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். 200 DMA அதுக்கப்புறம் RSI 14. ஒரு நிறுவனத்துடைய பங்குன்னு வந்து 200 DMAக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா அது வந்து புல்லிஷுங்க. அந்த நிறுவனத்துடைய பங்கோட பிரைஸ் வந்து 200 DMAக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது பேரிஷுங்க. RSI என்னன்னு பார்க்கலாம். RSI வேல்யூ 30க்கும் மேலே இருந்துச்சு அப்படின்னா அது ஓவர் சோல்ட் ரீஜன். அந்த சமயத்தில் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் நடத்து டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்ட் ஆகும். சிமிலராக RSI உடைய வேல்யூ 70க்கும் மேலே இருந்தது அப்படின்னா ஓவர் பாட் ரீஜன். அந்த சமயத்திலையும் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. டென்பிளேட் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெடுடைய டெக்னிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் இண்டிகேட்டர்ஸை பார்க்கலாம். அதோடைய CMP வந்து 312.75 இருக்குங்க. PE வந்து 8.86, டெப்ட் டு எக்விட்டி வந்து 0.01, 5 இயர் சேல்ஸ் CAGR பர்சன்டேஜ் வந்து 38.63%, ROE உடைய சதவீதம் வந்து 34.87, 1 இயர் ரிட்டர்ன் உடைய சதவீதம் வந்து 1.56, 5 இயர் CAGR ரிட்டர்ன் உடைய சதவீதம் வந்து 3.21, 200 DMA வந்து 319.63 இருக்குங்க. RSI 14 வந்து 45.2 இருக்கு. நம்ம இரண்டாவதா பார்க்கக்கூடிய நிறுவனத்தின் பெயர் ஆட்டோமோட்டிவ் ஸ்டாம்பிங்ஸ் அண்ட் அசம்பிளிஸ் லிமிடெட், ASAL லிமிடெடுங்க. இது 1990ல் JBM டூல்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஆரம்பிச்சாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா SK ஆர்யான் அசோசியேட்ஸ் குரூப் ஆரம்பிச்சாங்க. இந்த நிறுவனம் வந்து கரண்டா என்னெல்லாம் தயாரிப்பு செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷீட் மெட்டல் ஸ்டாம்பிங், வெல்டட் அசம்பிளிஸ், இது எல்லாமே வந்து பேசஞ்சர் கார்ஸ்க்கும் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கும் தயாரிப்பு செய்யறாங்க. இந்த நிறுவனம் 95% அவங்களுடைய வருவாயை இது தயாரிப்பு செய்யறதும் சேல் செய்யறதும் அதிலிருந்து ஈட்டுறாங்க. இந்த நிறுவனத்துடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், அதாவது தயாரிப்பு இடங்கள் வந்து பூனே, மகாராஷ்டிரா, பட்னா நகர், உத்தராகண்ட் இந்த இடங்கள் எல்லாத்துலயுமே இருக்கு. இந்த நிறுவனம் 1994 அப்ப லிஸ்ட் ஆனாங்க. 1997ல் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ஃபார்ம் பண்ணாங்க. டாக்கோ என்றால் டாடா ஆட்டோகாம் சிஸ்டம்ஸ் லிமிடெட், டாடா குரூப் உடைய ஒரு நிறுவனத்துக்கு கூட ஜாயிண்ட் வெஞ்சர் ஜாயின் பண்ணாங்க. 2020ல் இந்த SKA குரூப் இருக்காங்கல்ல, SK ஆர்யான் அசோசியேட்ஸ் குரூப், அவங்க வந்து இந்த நிறுவனத்துல இருந்து எக்ஸிட் ஆயிட்டு அவங்களுடைய என்டையர் ஷேர் ஹோல்டிங்கை டாக்கோ, அதாவது டாடா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடுக்கும் டாக்கோக்கும் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு டாடா ஆட்டோகாம் சிஸ்டம்ஸ் லிமிடெட் வந்து 75% ஆட்டோமோட்டிவ் ஸ்டாம்பிங்ஸ் அண்ட் அசம்பிளிஸ் லிமிடெட்ல அவங்க ஹோல்டு பண்றாங்க. இந்த நிறுவனத்துடைய ஒரு பெரிய பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸும் அதுக்கப்புறம் இந்த பிசினஸ் உடைய சப்போர்ட் வந்து இருக்குல்ல, டாடா அதுக்கப்புறம் அந்த டாடா குரூப்ல இருந்து வர சப்போர்ட் வந்து நல்லாவே இருக்குங்க. இந்த நிறுவனம் வந்து ஸ்டீல் மெட்டல் ஸ்டாம்பிங், வெல்டட் அசம்பிளிஸ், மாடியூல்ஸ் இது எல்லாமே தயாரிப்பு செய்யறது, அது எஸ்பெஷலா பேசஞ்சர் கார் செக்மெண்ட்டுக்கு வந்து தயாரிப்பு செய்யறதுல ரொம்ப லீடிங்காகவே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனம் நிறைய லோன்ஸ் அண்ட் டெபாசிட்ஸ் வந்து டாக்கோ அதுக்கப்புறம் டாடா கேபிட்டல் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய ஃபண்டிங் அதுக்கப்புறம் அவங்களுடைய கடன் தேவைகளுக்காக. இந்த நிறுவனம் 30 கோடி லாஸ் ஆச்சுங்க பொருளாதார ஆண்டு 2021ல். அதுக்கப்புறமா அவங்களுடைய நெட்வொர்த் வந்து 13 கோடியா நெகட்டிவா வந்து டர்ன் ஆயிடுச்சு. இது வந்து இந்த நிறுவனம் ஒரு வீக் ஃபினான்ஷியல் பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கறத வந்து நல்லாவே காட்டுதுங்க. என்னதான் இந்த நிறுவனம் வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனை மறுபடியும் வந்து மேலே கொண்டு வரதுக்காக ஹலால் அதுக்கப்புறம் சக்கானில் இருக்கிற அவங்க லேண்டை விற்றாலும் இன்னும் கொஞ்சம் ஹெவி லாஸஸ் இருக்குது அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கும்போது. இந்த நிறுவனம் எப்படி இந்த ஹர்டில்ஸ் எல்லாம் தாண்டி மேலே வரப்போகுது, எப்படி அவங்களுடைய நெட்வொர்த்தை இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம ஃபியூச்சரில் பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ இந்த நிறுவனத்துடைய சில கீ ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ASAL டெக்னிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் இண்டிகேட்டர்ஸை பார்க்கலாம். CMP வந்து 409.90, PE வந்து 10.48, டெப்ட் டு எக்விட்டி வந்து நாட் அப்ளிகபிள்ங்க. 5 இயர் சேல்ஸ் CAGR உடைய சதவீதம் வந்து 14.85, ROE உடைய சதவீதம் வந்து 30.67, ஒரு வருட ரிட்டர்னுடைய சதவீதம் வந்து 499.05, 5 வருட CAGR ரிட்டர்னுடைய சதவீதம் வந்து 34.45, 200 DMA வந்து 410.16, RSI 14 வந்து 40ல இருக்குங்க. அடுத்த நிறுவனத்தின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்கோ லிமிடெடுங்க. நெல்கோ லிமிடெட் வந்து 1940ல் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இந்த நிறுவனம் டாடா பவருடைய ஒரு சப்சிடிங்க. இந்த நிறுவனம் என்ன பிசினஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா VSAT கனெக்டிவிட்டிக்காக சிஸ்டம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. VSAT என்றால் வெரி ஸ்மால் அப்பர்ச்சர் டெர்மினலுங்க. இது வந்து ஒரு 2-வே சேட்டலைட் கிரவுண்ட் ஸ்டேஷன் மாதிரி. அந்த 2-வே சேட்டலைட் ஸ்டேஷனை வச்சு நம்ம டேட்டா, வாய்ஸ் அண்ட் வீடியோ சிக்னல்ஸ் எல்லாத்தையும் டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். இந்த நிறுவனம் வந்து நிறைய இனோவேட்டிவாகவும் கஸ்டமைஸ்டாகவும் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அவங்களுடைய வேற நிறுவனங்களுக்கும் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்களுக்கும் ப்ரொவைட் பண்றாங்க. கிளையண்ட் நிறுவனங்களான வேற நிறுவனங்களுக்கும் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும். இந்த நிறுவனம் வந்து VSAT இண்டஸ்ட்ரியில ஒரு லீடிங் பிளேயரா இருக்காங்க. இந்த நிறுவனத்துடைய நீஷ் இண்டஸ்ட்ரியில
₹1400 கோடி வச்சிருக்காங்க. 26% மார்க்கெட் ஷேர் கவர் பண்றாங்க. இந்த நிறுவனம் விசாட் எந்தெந்த செக்டர்ல கவர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பேங்கிங், ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளரேஷன், ரினியூவபிள் எனர்ஜி, டெலிமெடிசன், மைனிங், கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் ரூரல் எஜுகேஷன். இந்த நிறுவனம் ஒரு ஸ்ட்ராங் மார்க்கெட் லீடர்ஷிப் பார்க்குறாங்க. எந்த செக்டர்லன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ், அதுக்கப்புறம் பேங்கிங், எஸ்பெஷலாக இந்த ஏடிஎம் செக்மெண்ட்டில். விசாட்டுடைய லைசன்ஸ் வந்து யாரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ளைட் அதுக்கப்புறம் மேரிடைம் கம்யூனிகேஷன் அந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, இந்த பாலிசியை டிசம்பர் 2018. இது மூலமாக ஏர்கிராஃப்டில் பறக்கும் போதும் நம்ம வந்து வாய்ஸ் அதுக்கப்புறம் இன்டர்நெட் சர்வீஸுகளை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் விசாட்டுடைய உதவி மூலமாக. இந்த ஏர்டைம் அண்ட் மேரிடைம் மொபிலிட்டி ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக இந்த விசாட் இண்டஸ்ட்ரியோட சைஸை வந்து மீடியம் டேர்மில் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. நம்ம அதனால இந்த நிறுவனத்தில் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டும் கண்டிப்பாக பார்க்க முடியும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூவில், எஸ்பெஷலாக வந்து இன்ஃப்ளைட் அண்ட் மேரிடைம் கம்யூனிகேஷனுக்காக வர ரெவென்யூவில் இருந்துங்க. இந்த செக்மெண்ட்டில் வந்து 20% ரெவென்யூ அதிகமாயிருக்கு. பொருளாதார ஆண்டு 2022 15% தான் வந்து 2021 வந்து ஆயிருக்குங்க. கம்பேர் பண்ணும்போது இப்படி தான் ஆயிருக்கு. இந்த நிறுவனத்துடைய பெரிய ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் வந்து ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் இன்டென்சிவ் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து இந்த நிறுவனத்துடைய க்ரோயிங் கிராஸ் கரண்ட் அசெட்ஸ் ஒரு வருடத்துக்கும் எவ்வளோ க்ரோ ஆதோ அதை பொறுத்து நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பில்லிங் கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து குவார்டர்லி பேசிஸாக அவங்களோட ரிசீவபிள், பேயபிள்ஸ் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிறாங்க. அதனால 100 நாட்கள் ஆகுதுங்க. டெப்ட் டேஸும் அதிகமாக இருக்குது. டெப்ட் டேஸ் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாட்கள் வந்து ஒரு நிறுவனம் வேற ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து பேமெண்ட் வரதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிறாங்களோ அதுதான் டெப்ட் டேஸ். ஓகேங்களா? ஜென்ரலாக இந்த நம்பர் வந்து ஒரு நிறுவனத்துக்கு நிறைய பிஸ்னஸ் வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா டெப்ட் டேஸ் அதிகமாக இருந்தாலும் யூஸ்வலாக பரவாயில்லைங்க. இப்போ இந்த நிறுவனத்துடைய சில கீ ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். சிஎம்பி வந்து 916.10, PE வந்து 127.12, டெப்ட் டு ஈக்விட்டி வந்து 0.91, 5 வருட சேல்ஸ் CAGR சதவீதம் வந்து 12.60, ஒரு வருட ரிட்டர்னுடைய சதவீதம் வந்து 4.44, 5 வருட CAGR ரிட்டர்னுடைய சதவீதம் 50.87, 200 DMA வந்து 712.15, RSI 14 வந்து 55.7 இருக்குங்க. நான்காவது கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா தேஜாஸ் நெட்வொர்க்ஸ் லிமிடெட். தேஜாஸ் நெட்வொர்க் வந்து ஒரு R&D ட்ரிவன் டெலிகம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் கொடுக்குற ஒரு நிறுவனங்க. அதோட டிசைனு, அதோட டெவலப்மெண்ட், அதோட தயாரிப்பு இது எல்லாத்துலேயுமே அவங்க வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸ்பெஷலாக வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் ஆப்டிக்கல் அதுக்கப்புறமா டேட்டா நெட்வொர்க்கிங் ப்ராடக்ட்ஸில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. டாடா குரூப் அதோட சப்சிடரியான பேண்டோன் ஃபின்இன்வெஸ்ட் மூலமாக இந்த நிறுவனத்தில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34% ஸ்டேக் யூஸ் பண்ணி. இந்த ப்ராடக்ட்டுகள் எல்லாமே டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர்கள், அப்புறம் யூட்டிலிட்டி நிறுவனங்கள், அதுக்கப்புறம் கவர்மெண்ட், டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இவங்க எல்லாரும் இந்த ப்ராடக்ட்டுகளை யூஸ் பண்ணுறாங்க. டாடா சன்ஸ் அண்ட் கம்பெனி வந்து லாங் டேர்ம் கிளையண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அது மூலமாக இந்த நிறுவனத்துடைய வருவாய் அதாவது ரெவென்யூவும் வந்து நல்லாவே வந்து வளர்ந்துட்டு போகுது. அவங்களுடைய மார்க்கெட் பிரசன்ஸ், மார்க்கெட் பொசிஷன், வளர்ச்சி எல்லாமே அருமையாக இருக்குது. இந்தியாவுடைய டெலிகாம் சர்வீஸ் பாரதி ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் ஐடியா இவங்க எல்லாருமே ஃபைபர் பேஸ்ட் கனெக்டிவிட்டி இருக்கணும். செல் டு செல், அதாவது ஒரு டவர்லேருந்து ஒரு டவருக்கு, அப்போ தான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு அவங்களுடைய கனெக்டிவிட்டி ரொம்ப ரிலையபிளாகவும் இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்புறாங்க. இந்த டெவலப்மெண்ட் வந்து தேஜாஸ் நெட்வொர்க்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்குங்க. செல்ஃபோன் டவர்ஸ் எல்லாமே எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் மூலமாக மவுண்ட் பண்ணுறாங்க. ஆண்டனாஸ் எல்லாமே வயர்லெஸ் கம்யூனிகேஷன் மூலமாக மொபைல் ஃபோன்ஸ், ரேடியோஸ் இது எல்லாத்துக்கூடையும் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரியும் சரௌண்டிங் ஏரியாவில் இருக்கிற இந்த மாதிரி டிவைசஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரியும் பண்ணியிருக்காங்க. சைமல்டேனியஸாக கவர்மெண்ட் வந்து டிஜிட்டல் இந்தியா புஷ் அண்ட் ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் PLI ஸ்கீம் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த நிறுவனம் நல்லாவே குளோபலாக எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. R&D வந்து கடந்த 2 நிதி ஆண்டுகளாக பெருசாக இந்த நிறுவனத்துக்கு வளரலங்க. பட் அதே சமயத்தில் இந்த நிறுவனத்துடைய எக்ஸ்பென்சஸ் அதாவது செலவுகளும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்திருக்கு. இந்த நிறுவனம் பெரிய லாஸ் வந்து பார்த்தாங்க கடந்த 3 குவார்ட்டராக பொருளாதார ஆண்டு 2022. ஏன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் டவர்ஸ், HFCL, ITI இது 3ம் கம்பைன் பண்ணி இருக்கிற ஒரு அருமையான காம்படிஷன்னால இவங்க லாஸ் பார்த்தாங்க. இந்த காம்பினேஷன்னால இவங்களுக்கு ஆர்டர்ஸ் இன்ஃப்ளோவும் கம்மியாக இருந்ததுங்க. அதிகமாக மெட்டீரியல் காஸ்ட்டும் ஆச்சு, எம்ப்ளாயோட காஸ்ட்டும் அதிகமாயிருச்சு. இந்த நிறுவனத்துடைய ஃபினான்ஷியல் ப்ரொஃபைல் ஹிஸ்டாரிக்கலாக அஃபெக்ட் ஆயிருக்குங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஹை இன்வென்ட்ரி அப்புறம் ஹை கலெக்ஷன் டேஸ்னால. இந்த ரிஸ்க் வந்து அவங்களுடைய பிஸ்னஸை ஒர்க்கிங் கேபிட்டல் இன்டென்சிவ் பிஸ்னஸாக ஆக்குது. ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ் என்றால் ஒரு நிறுவனம் எவ்வளவு நாட்கள் எடுத்துக்குது அந்த நிறுவனத்துடைய கேபிட்டலை வச்சு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்காக. யூஸ்வலாக இந்த டேஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு மேலே பாசிட்டிவாக இம்பாக்ட் எதுவும் இருக்காது. இப்போ இந்த நிறுவனத்துடைய சில கீ ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். சிஎம்பி வந்து
706.90, PE not applicable. Debt to equity வந்து 0.01. 5 வருட சேல்ஸ் CAGR உடைய சதவீதம் நெகட்டிவ்ல இருக்குங்க, -8.84. ROI உடைய சதவீதம் -4.60. ஒரு வருட ரிட்டர்ன் உடைய சதவீதம் 44.17. 5 வருட CAGR ரிட்டர்ன் உடைய சதவீதம் 18.35. 200 DMA வந்து 481.27. RSI 14 வந்து 70.6 இருக்குங்க. நம்ம ஐந்தாவதா பார்க்கக்கூடிய நிறுவனத்தின் பெயர் ட்ரெண்ட் லிமிடெடுங்க. ட்ரெண்ட் லிமிடெட் ஒரிஜினலாக லாக்மே லிமிடெட் அப்படின்ட்டு இன்கார்பரேட் பண்ணாங்க டிசம்பர் 1952. லாக்மே வந்து தயாரிப்பு, அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் விற்பனை செய்வது, அப்புறம் எக்ஸ்போர்ட் செய்வது, என்னெல்லாம் பொருட்கள் பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்கல், டாய்லெட்ரிஸ், அதுக்கப்புறம் பர்ஃப்யூமரி ப்ராடக்ட் இது எல்லாமே பண்ணுறாங்க. லிட்டில் வுட்ஸ் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், லிட்டில் வுட்ஸ் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை மார்ச் 1998 இவங்க வந்து அக்வயர் பண்ணாங்க. லாக்மியோட சப்சிடரி லாக்மி எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் வந்து லிட்டில் வுட்ஸ் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் கூட மர்ஜ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த என்டிட்டி பேர் தான் ட்ரெண்ட் லிமிடெட் அப்படிங்கிறது மாறிடுச்சு. ட்ரெண்ட் லிமிடெட் வந்து நிறைய ரீட்டைல் ஃபார்மேட் கான்செப்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி எதுலலாம் பார்த்தீங்கன்னா அப்பேரல், ஃபுட்வேர், ஆக்சசரிஸ், டாய்ஸ், ஸ்போர்ட்ஸ், ஃபுட்டு, க்ரோசரி, நான் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாத்துலேயுமே ட்ரெண்ட் வந்து அவங்களுடைய கரண்ட் ப்ரெசன்ஸை ரீட்டைல் செக்மெண்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஃபேஷன் இண்டஸ்ட்ரியிலையும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. வேல்யூ ஃபேஷன்லேருந்து லக்ஸரி ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே இவங்க வந்து பண்ணுறாங்க. இந்த நிறுவனம் வந்து நல்ல அருமையான பிராண்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ணுறாங்க. என்ன பிராண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைட், லேண்ட்மார்க், ஜூடியோ, அப்புறம் ஸ்டாருங்க. 30 ஜூன் 2022 படி, ஜூன் 30, 2022 படி இந்த நிறுவனம் வந்து 445 கடைகள் வச்சுருக்காங்க. வேறு வேறு சிட்டிஸ் இந்தியா முழுவதும். எவ்வளோ சிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 121 சிட்டியில் வச்சுருக்காங்க. ஜூன் 30, 2022 படி ட்ரெண்ட் வந்து 200 வெஸ்ட் சைட் கடைகளும், ஜூடியோ கடைகள் வந்து 233 கடைகளும் இந்த இந்தியா முழுவதும் வச்சிருக்காங்க. இந்த நிறுவனம் வந்து கிராசரி ரீட்டைலிங் நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனத்துடைய ட்ரெண்ட் ஹைப்பர் மார்க்கெட் பிரைவேட் லிமிடெட் வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் மூலமா ஸ்டார் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கடை கூட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் மூலமா ஆப்ரேட் ஆகுது. டாட்டாவுடைய ஸ்ட்ராங் சப்போர்ட், அதுக்கப்புறம் டென்ட்டோடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜ்மெண்ட் டீம் இருக்கிறதுனால இந்த நிறுவனம் நல்லாவே வளர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பொருளாதார ஆண்டு 2020 டாடா சன்ஸ் வந்து 950 crores வந்து டென்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்காகவும் அவங்களுடைய பொருளாதாரம் லைக் அந்த முதலீடு வளர்றதுக்காகவும், அதுக்கப்புறம் வந்து இந்த முதலீடு வளரணும் அப்படின்னா இந்த நிறுவனம் வந்து இன்னும் கொஞ்சம் முதலீடு செய்யணும்ல. எதுலலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ் பண்ணணும், அதுக்கெல்லாம் முதலீடு செய்யணும்ல. அது எல்லாத்துக்குமே சேர்த்து இவங்க 950 crores வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மெஜாரிட்டியாக ட்ரெண்டுடைய ரெவன்யூ எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைட்லேருந்து வருதுங்க. இந்த ரெவன்யூ எல்லாம் பிரைவேட் லேபிள் பிராண்ட்ஸ், அதுக்கப்புறம் சில இன்ஹவுஸ் பிராண்ட்ஸ் மூலமாக இந்த ரெவன்யூ எல்லாம் வருது. வெஸ்ட் சைடுடைய சேல்ஸ் வந்து 9,950 per square feet பொருளாதார ஆண்டு 2022 இருந்திருக்குங்க. இதுவே பொருளாதார ஆண்டு 2021 பார்த்தீங்கன்னா 7,159 crores தான் இருந்திருக்கு. இது வந்து ட்ரெண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளருது அப்படிங்கிறத காட்டுதுங்க. ஒரு விதத்தில் வந்து வெஸ்ட் சைடு வந்து ட்ரெண்டுடைய பிஸ்னஸை நல்லாவே வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்னொரு சைடு வந்து அதோட இன்னொரு சப்சிடிஸ்லாம் இருக்குல்ல, லேண்ட்மார்க், புக்கர் இந்தியா, ஸ்டார் பசார், இதுவும் எல்லாமே வந்து கண்டினியூஸாக லாஸ் வந்து பண்ணிட்டு இருக்குங்க. இதனால ட்ரெண்டுடைய ஃபண்ட் வந்து ரெகுலராக வந்து அதிகமாகுமா, ரெகுலராக பிஸ்னஸ் நல்லா போகுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த கம்பைன் லாஸஸ் எல்லாமே நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49.64 கோடியா FY21 இருந்ததுங்க. அது வந்து 113.22 கோடியா FY22 அதிகமாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ட்ரெண்ட் வந்து ஒரு அருமையான காம்படிஷன் பார்க்குறாங்க. என்னென்ன கடைகள் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைலு, இன்டர்நேஷனல், ஆதித்யா பிர்லா ஃபேஷன், ஷாப்பர்ஸ் ஸ்டாப், இந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாத்துக்கூடையும் அதிகமாக ஒரு போட்டியாளர்களாக இருக்காங்க இவங்க எல்லாரும். இந்த நிறுவனம் வந்து பெரிய போட்டியாளர்களை சந்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் போட்டியாளர்கள் தனியாக இருக்காங்க. இதில் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா இதெல்லாம். அதனால இந்த நிறுவனத்துடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்குங்க. இப்போ இந்த நிறுவனத்துடைய சில கீ டெக்னிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் இண்டிகேட்டர்ஸை பார்க்கலாம். அடுத்தது ட்ரெண்டுடைய சில கீ ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸை இப்போ நம்ம பார்க்கலாங்க. சிஎம்பி வந்து 1447 rupeesங்க. பி வந்து 172.29, டெப்ட் டு எக்விட்டி வந்து 2.0, 5 year சேல்ஸ் CAGR உடைய சதவீதம் 19.94, ROE உடைய சதவீதம் 1.60, ஒரு வருட ரிட்டர்னுடைய சதவீதம் வந்து 38.57, 5 வருட CAGR ரிட்டர்னுடைய சதவீதம் வந்து 35.80, 200 DMA வந்து
1206.85, RSI 14 வந்து 57. ஸோ இது நாங்கள் டாட்டாவுடைய 5 ரொம்ப கம்மியாக யாருக்குமே தெரியாத டாடா குரூப்புடைய நிறுவனங்கள். நாங்கள் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறோம், இந்த காணொலிகள் எல்லாம் உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நாங்கள் இதை வாங்குங்க இதை விற்றுருங்க அப்படின்னு பயோ செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுவுமே கொடுக்கறது கிடையாது. மறக்காமல் க்ரோ தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் தினமும் போடுற எல்லா காணொலிகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் ஒரு அருமையான காணொலியில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.